யார் நீங்க? சொல்றேன். ஹலோ, எதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல, உன்ன மாதிரி பணக்கார பசங்க எல்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு பார்க்க வந்திருக்கேன். நல்ல வசதியான வீடுதான். இந்த மாதிரி வீட்டுக்கு 2 தேவைதான். நாள் நட்சத்திரம் பார்த்து வீட்டுக்கு வந்தவளை விட்டுட்டு நடு ரோட்ல நாய் தின்னுட்டு போட்ட எச்சலையோட கொஞ்சிக்கிட்டு கேடா. What do you mean? யார பத்தி என்ன சொல்றேன்? அவங்க மனைவி. அப்ப இவர் நீயா? ஆமா, இவ இப்ப அனாதைய வரல, இந்த அண்ணன் கூட வந்திருக்கான். தாய் தோப்பை தவறிட்டாங்கிறதுக்காக இவளை தள்ளி வச்சலாம் நினைக்காது. உடலை உருவி மாலை போட்டுருவேன். ஆத்திரப்படாத, நான் சொல்றது கேளு. இவன் என்ன ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாத்த நினைக்கிறா. உண்மையா சொல்றேன், அவதான் என் மனைவி. நான் தான் அவர் மனைவி. இதோ அவர் கட்டின தாலி, இதோ அவர் எனக்கு கட்டின தாலி. எது உண்மையான தாலிங்கிறத இப்ப நான் காட்டுறேன். நீயே பாரு. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கா. இவன் என் மனைவி இல்ல, இவன் நாகம். பாத்தீங்களா அண்ணா, நான் பாம்பா. நீ சும்மா இருமா. ஏண்டா, கட்டிக்கிட்டவ பாம்பு, ஒட்டிக்கிட்டவ கரும்பா? அவரு பேசலண்ணா, அவர் கழுத்துல இருக்கிற தாயத்து பேசுது. தாயத்து? ஒரு பொண்ணை வாழ வைக்கிறேன்னு தாலியை கட்டிட்டு அவர் ஏமாத்தி கொள்ளடிச்சான். ஒவ்வொருத்தரையா இழந்து இதுக்கு முடிவே இல்லாம கவலைப்படாதீங்க. அதை எப்படி நான் அடக்கிய தீருவேன். அதோட யுக்தி பெருசா, என் சக்தி பெருசான்னு பார்த்துறேன். உங்களை தான் நாங்க கடவுளா நினைச்சிட்டு தைரியமா போங்க. பூச்சாண்டி, யானையும் உள்ளே அனுமதிக்காரு. சரி குருவே. என் சக்திக்கு சவாலாயிருந்த இந்த பாம்பை அடக்கிவிட்டு இருந்தான். அடையாளம் பார்க்க நாளைக்கு குழந்தைச்சுன்னா பிடிக்க வசதியா இருக்கும்ல. தப்ப விட்டு விட்டால் பாக்கி உள்ளவர்களை பழி வாங்கிவிடும். ஜாக்கிரதை. மற்றவங்களை பழி வாங்குதோ இல்லையோ, உன்னை என்னையும் விடாது. என் கையில கொடுத்துட்டாரு, இதை நான் எங்க வைத்தேன்? உங்ககிட்டயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அந்த வம்பு. நம்ம குருன்னா குருதான், சாமர்த்தியமா பிடிச்சிட்டாரு. கீழே சுரண்ட மாதிரி இருக்கு. ஐயோ, இங்கதான் இருக்குது பாம்பு. கமல், நான் சொன்னபடி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, அது தப்பு. எது தப்பு? இந்த கம்பெனியை உருவாக்கினவனா நான் என்ன வேணா செய்யலாம். அதுக்காக நோ டிஸ்கஷன்ஸ், ஜஸ்ட் கேரி அவுட் மை ஆர்டர். சார்,
விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? என் குருநாதர் ஓம் மந்திரம் சொல்லியே அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சி பொட்டியில அடைச்சிட்டாரு. அப்படியா? சார், இது நான் சொன்னேன்னு வெளியில சொல்லிடாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளவுதானா? படகு ஒரு 100 ரூபாய் அடிச்சேன்னா இனிமே எது நடந்தாலும் இதை விட வேகமா வரேன். வரேன். மாமி, நாங்க கேள்விப்பட்டதில்ல. உண்மைதான். என் குருவனுடைய ஆசியாலையும் என் பூஜா சக்தியாலையும் அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சு அடைச்சு வச்சுட்டு இனிமேல் உயிரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது. சுவாமி, அதை எங்ககிட்டே கொடுத்துருங்க. ஏன்? அப்பதான் நாங்க பயம் இல்லாம இருக்க முடியும். அதை வாங்கி என்ன செய்ய போறீங்க? எங்க ஆத்திரம் தீர கொல்ல போறோம். அடைச்சு வைக்கிறதே பாவன் நினைக்கிறவன் நான் கொல்வதற்கு சம்மதிக்க மாட்டேன். சுவாமி, எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். ஓஹோ, எவ்வளவு தருவீர்கள்? 10,000 ரூபாய் தரோம். இல்ல, உங்க உயிருடைய மதிப்பு 10,000 ரூபாய் தானா? 50,000 ரூபாய் தரோம். 50 லட்சமே கொடுத்தாலும் சரி, என் தெய்வத்தை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போகலாம். சுவாமி,